ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாலை ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்த பிறகு ஆடப்படியாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதித்து வந்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பணலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆடப்படியாத அளவுக்கு இடையில நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். இதுக்கு இடையில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொதிச்சிட்ருக்க பாலில் அடுப்பணலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு முறை இது போல் கலந்துக்கோங்க. ஏன்னா அடியில் எல்லாம் தங்கியிருக்கும். இப்போ ஒரு பக்கம் கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்துட்டு ஒரு பக்கம் நல்லா கலந்துட்டே இருங்க. இது சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இது சட்டுன்னு திக்காக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் இனிப்புக்காக நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இனிப்பு இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்குங்க. அதாவது 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க. என்கிட்ட ஒயிட் எசன்ஸ் தான் இருக்குது. உங்ககிட்ட அந்த ப்ரௌன் கலருக்கு எசன்ஸ் இருந்தால் கூட ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். எசன்ஸ் இல்லாதவங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எசன்ஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க வச்சுட்டு கலந்துகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக மாற ஆரம்பிக்கும். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக செக் பண்ணுங்க. பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். கரண்டியில் நல்ல ஒரு லேயர் படிஞ்சு இருக்கணும். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பாலை காய்ச்சணும். பாருங்கள், இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு இது இன்னும் திக்காக மாற ஆரம்பிக்கும். இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நான் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஒரு சுத்தமான கண்டெய்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இதில் ஊற்றிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அலுமினியம் ஃபாயில் போட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாலித்தீன் கவர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 2 மணி நேரம் ஆகட்டும். 2 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், இது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு இதை மாற்றணும். இப்போ ஒரு தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சிங்கன்னா இது சரியாக வராது. அதனால் இதை நல்லா ஒரு 15 செகண்டுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்குது. அரைச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு 15 செகண்டுக்கு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது நல்ல ஒரு க்ரீமியாக மாறி இருக்கும். ஐஸ்கிரீம் கரைஞ்ச பிறகு எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்சருக்கு இருக்கும். இப்போது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டெய்னரில் சேர்த்துட்டு 8 மணி நேரம் மூடி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 8 மணி நேரம் இருக்கணும். 8 மணி நேரம் இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா தேவைப்படும் போது நல்ல ஒரு கூலிங்கான ஐஸ்கிரீம் வீட்டிலே இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு வீட்டில் இருக்க 3 பொருள் இருந்தாலே போதுங்க. பாருங்கள், இது போல் ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து தேவைப்படுறத நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன டிப்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டிலே செய்யலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக நான் நட்ஸ் பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.